தமன் டவுன் டு எர்த் பர்சன். உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க, அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎல், சென்னைக்கு தானே 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேன்னு அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னேன். என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார். ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷ்னு கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊருமா அப்படி செத்துடலாமான் இருக்கு. நீங்கள் யார்? அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு எனக்கு அப்போ தான் யோசித்தேன். கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. அது காலா மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த தடவை மாறி இருக்குது. சும்மா இதுக்குதான் நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது. சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள். அதுக்காக இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம அந்த அழகாக நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரில, அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்கள். சுரேஷ் சந்திரா சார் ஆனால் தலைவன் இருக்காங்க எங்கள் அண்ணன். ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாப்புல. எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது. ஒரு மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், an auditor giving an inaugural speech normally doesn't happen. ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் இஸ் such a wonderful person and the way he spoke about the film ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராபப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, I'll definitely do it for youன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2, நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன், நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணல, ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு வந்து அந்த ஷாட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னார். பண்ணும்பொழுது அது ஒரு 17 seconds-ஓ 18 seconds-ஓ வந்து, சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 second 11 second தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல் சே, சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார், ஒன் மோர் பண்ணலாமா சார். ஸோ இன் தட் சென்ஸ் அ டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறையா செலவாகும்.
ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ், யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் யூ ஆஃப் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் இன் திஸ் 32 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து said okay fine, I watched this film and I will definitely make your next filmனு. தமன் டவுன் டு earth பர்சன். உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ். அது என்ன ஒன்று நீங்கள் சொன்னது அந்த ஜாதகம் அந்த டைமில் வருவோங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட், நமக்கான ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தமனோட தான் என்னோட காம்பினேஷன். தமன் அதுக்கப்புறம் மாளவிகா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷன். தான் மற்றவங்களோட நான் வந்து அவள் ஒர்க் பண்ணல இந்த படத்தில். ஸோ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். அண்ட் தட் வில் டேக் யூ மெனி மைல்ஸ். தமன், God bless you with the very best and the whole team. ஜன்ம நட்சத்திரம் ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. டெஃபினெட்லி இட்ஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ராக் த தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு யூனோ ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றதில் ரொம்ப தேங்க்ஸ். மணி, ஆல் தி பெஸ்ட் அண்ட் God bless you to the whole team. Lokesh, Levin director and Arivalagan and everyone, thank you very much. And Erode Mahesh, I think we had a good discussion. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல்னு இப்போ தான் எனக்கு தெரியும். தலைவாசல் இப்போ தலைவாசல் சொன்னீங்க. ஓகே ஓகே. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தேங்க. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌட் வந்துருச்சு. நான் சொன்னேன் இந்த ஹைவேயில் இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை க்ராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேனே அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னேன். ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார், அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். So wonderful moment, wonderful time. All the best and God bless you everyone for the success of this movie. Take care and God bless. ரொம்ப நன்றி. ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குனே ஒரு மனசு வேணும். அது தாராக்கு இருக்குது. நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்மநட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயதில்லைன்னு சொன்னீங்க, அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுலகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார். ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊருமா அப்படி செத்துடலாமான் இருக்கு.
சார் சிரிக்கிறார். ரொம்ப ஒரு அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னுச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமாக கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த தடவை மாறி இருக்கு. நான் சும்மா இதுக்கு தான், நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள், அதுக்காக. சிரிக்காதீங்க ப்ரோ. ஆமாம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னென்னா வந்து, நான் ஒரு விஷயம் நம்புகிறேன். தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும், வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமாக நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன், ஒரு பெரிய பொசிஷன். இன்றைக்கி வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கி பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி, எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்பட்டறையில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும். ஓ, அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போகிறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமாக போகுது, அந்த வெளிச்சம் தூரமாக போகுது. மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமாக போகுது. ஆனால் அந்த ஓட்டம் நிற்காமல் ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம அந்த அழகாக நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரில, அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது. நல்லா இருப்பீங்க நீங்கள். சுரேஷ் சந்திரா சார், ஆனால் தலைவன் இருக்காங்க எங்கள் அண்ணன், அவர் நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோ டீம். கேட்கணுமா அண்ணனுங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுற்றி விடுறதுல வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணிக்கு இப்போ தான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே, நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு. 7:30 துவங்கியதுன்னு இப்போ தானா அப்படின்னு நினச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனால் நமக்கு என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இது சின்ன படம்னு பேசுகிறப்ப, சார் இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு, என்ன நடிச்சிருக்கீங்க, என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க, என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்கள் டீம் தெரிஞ்ச டீம், அதனால் பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரி தான். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதா நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமாக தருவான். இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினச்சி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமாக போன்னு நினச்சிக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமாக போய்ட்டு இப்படியாவது அப்படி தான் எண்ணத்துலேயே கையே கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்குறான். சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான். சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிடும்னு நினைக்கிறாங்க போல. எல்லாரும் அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு சுற்றி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது. ஆனால் நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடி தான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம்தான் நான் நம்புகிறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள், நாம் ஒரு நொடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி? ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்காக வந்து ஏதேதோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம். இப்போ 11 படத்துக்கும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆகிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோஷியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் நியாயமாக எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு டீம் ரெடியாக இருக்குது. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமாம், ரொம்ப நேரம் எந்திரிப்பான். அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்பே அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு பேக் போட்டிருப்பான். இப்போ மலேசியா சுற்றி பார்க்க போகிற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன ரேசர்ப்பா? கோ கார்ட். அந்த சின்ன காருக்குள்ளே எப்படி நீ உள்ளே போகிற? சின்ன காருக்குள்ளே படுக்க வச்சு தான் வேணாலும் தள்ளணும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். எனக்கு தெரியுங்க என்னென்னா, ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுங்க பண்ணுறா தாங்க முடியாது. மீரா கதிரவான் சார், நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னர் ஆகிருப்பான், அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால், நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான். அவன் பண்புனால் மட்டும்தான் ஜெயிப்பான்.
சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனால் இருங்க நான் டீ வாங்கிட்டு வரேன் ஓடி போய் அதெல்லாம் யார் பண்ணுவா? பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல? அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்ட எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள் அடிச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. கலக்கிட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில், நான் சொன்னேன் சார்ட்ட, என்ன அருமையான பாட்டு. நிச்சயமாக பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டில் ஆஸ் அ சிங்கராக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்போ வந்து அவர் சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதில் நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட பூஜைலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாப்புல. எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.